ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 57,000 கன அடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. நாகையில் மழை விட்டு 2 நாட்களாகியும் வயல்களில் வடியாத தண்ணீர். பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு வேளாண் அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை தமிழக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி வலியுறுத்தல். பொய்கள் மூலம் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யும் பழனிசாமியின் எண்ணம் ஈடேறாது. நெல் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் யாரும் புகார் அளிக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. நெல்லின் ஈரப்பதம் 22% தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்கள் அமைத்தது மத்திய அரசு. ஆந்திராவின் கர்னூல் அருகே ஆம்னி பேருந்தில் பயங்கர தீ விபத்து. 20க்கும் அதிகமான பயணிகள் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல். காயமடைந்த பலருக்கு தீவிர சிகிச்சை. மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அரசு வேலை என்ற தேஜஸ்வியின் வாக்குறுதி குறித்து முதல்வர் நிதிஷ்குமார் விமர்சனம். பெண்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சாடல். பீகாரில் தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளம் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. நிதிஷ்குமாரை பாஜக தனிப்பட்ட ஆதாயம் கருதி பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்ள திட்டம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. முப்படைகளின் தேவைக்காக 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் வாங்க திட்டம். மத்திய பாதுகாப்பு அமைச்சக கமிட்டி ஒப்புதல். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. லீக் போட்டியில் டிஎல்எஸ் விதிமுறையின்படி நியூசிலாந்தை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். மேற்கு கரை பிராந்தியத்தை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவை இழக்க நேரிடும். இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப்.
ரஷ்யா தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை. பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் கட்டணமில்லா உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதிமுகவை ஒன்றிணைக்க தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கலாம். தெளிவா நீங்க பாருங்க. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். விசாரணைக்கு அடுத்த வாரம் நேரில் ஆஜராக அறிவுறுத்தல்.